மா மீட்டிங் போயிட்டு வர்றேன்னு போயிட்டு இவங்க அப்பாவை வேற கூட்டிகிட்டு போகிறேன்னு இதுக்கு வேற கூட்டிகிட்டு போயிட்டு 8 மணி வரைக்கும் உட்காந்துட்டீங்கன்னா அங்கே ஆடு மாதிரி யார் மேய்க்கிறது? போனோடனே வந்துடல. காலையிலேருந்து உடம்புக்கே சரியில்லை சாமி. ஒரு மாசமா சுத்தினது நாளையுமே என்னமோ கீழே விழுந்த நாளையுமே என்னமோ தெரியல, உடம்புக்கே சரியில்லை. சரி போறக்கே முடியல. சரி போயா ஆகணுங்கிற கண்டிஷன். சரி வாங்க தம்பி சித்த வண்டியில் கொண்டு வந்து விடுக்குன்னா நல்ல வேலை இவங்க அப்பா போகலிங்க. அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட ஒர்க்கு, டயர்டுன்ட்டு போகவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எப்படியும் ஆள். பரவாயில்ல, நீ 2 பேர்த்தி வச்சுட்டு என்ன வண்டி இருப்பியோ பரவாயில்ல. நான் தம்பி வரலன்னு சொல்லங்காட்டி நல்லா தான் போச்சு. சோளக்கிறது வேக வச்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உப்பையும் மிளகு பொடியும் போட்டே தான் சுகர் சாப்பிட்றதுங்க. அது ஊறுப்பட்ட உப்பு போட்டு வச்சுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தயிர் வாங்கிட்டு வந்தாங்க, தக்காளி சாப்பாடு. அப்புறம் இங்கே வரும் பால் வந்து பூஸ்ட் போட்டு. நீ வேற சூப்பராக இருக்கு அரிசி பருப்பு சூடாத்தானே திங்கிற விடு. அந்த நீ வேற என்னை வீடியோ பேர் பார்க்க சொல்லி நான் எதார்த்தமும் மனசில் இருக்கிறது அப்படியே வேஸ்ட் போடுற கள்ளங்கபடம் இல்லாத. இப்போ சப்ஸ்கிரைபர் கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். தான் திட்டுவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? கம்மன் சப்ஸ்கிரைபர்ல 100% நல்ல சப்ஸ்கிரைபர். அவங்கள வந்து நான் எப்பவும் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு புரியாத விஷயத்துக்கு கூட அம்மா இப்படி இருங்க இப்படி பார்த்துக்குங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசானாட்டு எனக்கு நல்லா சொல்கிறாங்க. ஜானகி அம்மாலாம் என்னுடைய ஆசான்னே சொல்ல எனக்கு வந்து அவ்வளோ நல்லா சொல்கிறாங்க. இப்போ இந்த கருணாம்பிகான்னு ஒரு அம்மா அப்படித்தான் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நல்லதுவே நினைங்கம்மா, ஏங்கம்மா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கூட எனக்கு ஆறுதல் எத்தனையோ சப்ஸ்கிரைபர் எனக்கு உறுதுணையாக பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், வெள்ளியுமே மழை ஜட் வேகத்தில் போயிடுச்சு. ஏழை மாலைகளில் ஒரு கொலுசு கூட எடுத்து போட முடியாது, கவரிங் கொலுசு தான் போடணும் மாட்டேக்குதுன்னு வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு இந்த அம்மா பட்டிக்காடு இந்த அம்மா எதையாவது அப்படின்னு சொல்ல ஆராதனாக்கு வந்து கவரிங் வாங்கி போடுன்னு சொன்ன நீ. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க சரி சின்ன குழந்தை தானே என் வெள்ளி கொலுசு மாதிரி கொண்டு வராங்க. எத்தனை பேர் என்னோட வேலை செய்கிற ஆயா கூட அங்கே ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறீங்க கூட அவங்க பொண்ணுக்கு வாங்கி +2 படிக்கிற பொண்ணுக்கு போட்டுட்டாங்க. அதனால என்ன தப்பு? என்னையும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்காத, கம்முன்னு நீ கம்முன்னு அப்படி சொன்னாங்க எனக்கு கஷ்டமா இருக்காது. இந்த அம்மா ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்கு, யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். தப்பே பண்ணிட்டு போறவங்களை கூட சரி அவங்களுடைய பழக்கம் அது அப்படின்ட்டு நான் போயிட்டு இருக்கிறவோ தெரியாது உனக்கு. நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறக்கு வந்தோம்னா இப்போ அந்த கமெண்டை பற்றி நீ பேசிட்டு அந்த கமெண்ட்னா இளவரசம் பேசலான்னா இந்த சில சாமி மாலை போட்டிருக்குது. இளவரச சாமி நம்ம பொறுத்து பார்த்துட்டு தான் ஒவ்வொரு காலைக்கு பேசுது. யாரும் இளவரச சாமி தப்பு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் கூட இத்தனை சேராது. எப்படித்தான் சேருதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நேற்று பாத்திரம் கழுவவே இல்லைங்க. கோபியெல்லாம் போயிட்டு வந்துட்டு கழுவில் டயர்ட் ஆயிடுச்சுன்னு காலையிலையும் வந்து சமையல் செஞ்சுட்டு விளக்கல. அதனால் அப்புறம் அதுவும் இல்லாமல் இதில் நிறைய விளக்குன பாத்திரமும் இருக்குது. எல்லாம் குப்பை அடித்து திண்ணையில் வச்சா குப்பை அடிச்சிருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டி அப்படியே கூட்டுறாங்க, எல்லாம் புகை மண்டலமாட்டு அடித்து எல்லாம் அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிருந்தாலும் மறுபடியும் விளக்கிட்டுக்கலாம். விளக்கி முடிக்கணும், சாப்பிடணும்.